வியர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹெல்த்தியா, ஹாப்பியா நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு ஆத்தா வீட்லருந்து ஒரு லாங் வீடியோ ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஈவினிங் ரொட்டீன் அண்ட் நெக்ஸ்ட் மார்னிங் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஒரு 10 நிமிஷம் வீடியோ. ரொம்ப போர் அடிச்சுதுன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போர் அடிக்காத மாரி தான் எடுத்திருக்கேன் கிளிப்ஸ் எல்லாமே. சாயங்காலம் ஒரு 4 மணி போலலாம் மாட்ட தண்ணிக்கு விட்டுட்டு அப்படியே வந்து பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பால் எப்போதுமே கன்னுக்குட்டிக்கு தான். கன்னுக்குட்டி குடிக்கிற வரைக்கும் குடிச்சதுக்கு அப்புறம் தான் பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பால் கறந்து கொண்டு போய் 4:30க்கெல்லாம் ஊத்திட்டு வந்துருவாங்க பால் சொசைட்டில. அப்புறம் அவன் கொஞ்சம் வீட்ல தண்ணி பிடிக்க வேண்டிய வேலையெல்லாம் இருந்துச்சா, இவ்வளவு நாள் ஆயிடுச்சு இந்த ஜிங்கு தொட்டி வச்சுட்டு ஒரு பைப்பே வைக்க மாட்றாங்க. "அம்மா பைப் ஒண்ணு வைங்கம்மா, என்னால தண்ணி கொண்டு வர முடியல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனா கேட்ட பாடு இல்ல. சரி அவங்க பண்ற டைம்ல பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். நான் வந்து எப்போதுமே அம்மா வீட்டுக்கு வந்தேன்னா, வேலைலாம் இல்ல, ரெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது. எப்போதுமே வேலைகள் இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா, வெளி வேலைகள் நெறைய இருக்கறனால, அம்மா வந்து கிச்சன்ல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்படிதான் கச கச கசன்னு இருக்கும். சரி பரவால்ல நம்மளால முடிஞ்சத பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கிளீன் பண்ணி வச்சேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஸ்கூல் மெமரீஸ்லாம் எப்பப்பலாம் வரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு வந்து எங்க அம்மா வீட்டுக்கு வந்தேன்னா போதும், ஸ்கூல தாண்டி தான் வரணும். அந்த ஸ்கூல பார்க்கும்போதெல்லாம் மறுபடியும் இந்த ஸ்கூலுக்குள்ள நம்ம போமாட்டோமா? நமக்கு இந்த ஸ்கூலுக்கு நம்ம இந்த ஸ்கூல்ல தானே படிச்சோம். நமக்கு இந்த ஸ்கூலுக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத மாரியே ரோட்ல நின்னு பார்த்துட்டு போற சிச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ரொம்ப மன வருத்தமா வருவேன். ஒரு சில நேரத்துல நம்ம படிச்ச ஸ்கூல் இப்படி மாறிடுச்சேடா! அப்படின்ற மாரி நான் வந்து ஆச்சரியமா ஒரு 5 நிமிஷம் நின்னு பார்த்துட்டு தான் வந்தேன் இன்னைக்கு. வண்டியில வந்தனால, கார்ல வந்திருந்தேன்னா மேக்ஸிமம் வந்து நிக்க மாட்டாங்க. வந்து நிக்கிறதுக்கு இடம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஸ்கூல் ஓப்பன் அன்னைக்கு கரெக்ட்டா நான் எங்க அம்மா ஊருக்கு வந்தேனா, அங்கன ஸ்கூல் முன்னாடி நின்னு ஸ்கூல்ல ஒரு 5 நிமிஷம் நின்னு உத்து பார்த்துட்டு இருக்கேன். அங்கன ஒரு பாப்பா அப்படியே வந்து என்னைய வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்கு. என்னடா இது இந்த பொண்ணு சரி ஸ்கூல்ல வெறிக்க வெறிக்க பார்க்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு என்னைய பார்த்துருக்கும் போல. சரி பரவால்ல பார்த்துட்டு போறாங்க. நான் படிச்ச ஸ்கூல் தான் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுட்ட சொல்லலான்னு இருந்தேன். அதுக்குள்ள அந்த பாப்பா உள்ள போயிடுச்சு. பரவால்ல நம்ம எட்டி நின்னுதாவது பார்த்துட்டு வர ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அம்மா பால் கறந்து கொண்டாந்து காப்பி கொஞ்சம் வச்சிருந்தாங்க. இதுவே வந்து கொஞ்சம் தயிருக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். எனக்கு வந்து எப்போதுமே வந்து டீடாக்ஸ் வாட்டர் நான் வந்து காலையிலயும் சாயங்காலமும் குடிப்பேன். அதுதான் வந்து நான் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கொண்டு போய் குடுத்தேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற. சரி அதனால பூஜா கபோர்ட தொறந்து பூஜா ரூம்ல ஒரு விளக்கு பெருத்தலான்னு பார்த்தா எண்ணெயும் காணோம், திரியும் காணோம். சரி இது எங்கடா போட்டு தொலைவுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பத்தி இருந்துச்சு. அத மட்டும் பெருத்திட்டு வீடு ஃபுல்லா மணமணன்னு மணக்க வச்சாச்சு. காஃபிய போட்டு மூடி வச்சுட்டு அப்படியே வந்து அம்மா குளிச்சுட்டு இருந்தாங்க. சரி அவங்க குளிச்சுட்டு வந்து குடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் குளிச்சுக்கிட்டு இருந்தால, அவளையும் வந்து துவட்டி விட்டுட்டு, அப்படியே வந்து அவங்களுக்கும் கொண்டாந்து காஃபிலாம் குடுத்துட்டு இருந்தேன். இந்த கட்லி எப்போதுமே வேப்பமரத்தடி மட்டும் தான் இருக்கும். வீட்டுக்குள்ள போன சரித்திரமே இல்ல. நான் இருந்த காலத்துலயும் சரி, இப்பயும் சரி. ஏன்னா வந்து வீட்டுக்குள்ள அவ்வளோக்கா இருக்கவே முடியாது. ரொம்ப வெக்கையா இருக்கும். மழை வந்தால் மட்டுமே உள்ள போய் நுழைவாங்க. இல்லைன்னா அந்த வேப்பமரத்தடிய மட்டும் தான் வேப்பம் தான் வீடு, வீடு தான் வேப்பமரம் அப்படிங்கிற மாரி அங்கனயே தான் குடியிருப்போம். சாயங்காலம் ஆனா இங்கன போட்டு கட்டில போட்டு இங்கனயே படுத்துக்கிருவோம். எங்க அம்மா வீடியோ எடுக்கிறீங்களடி எதுக்குடி இவ்வளோ பெரிய கிளாஸ்ல காப்பிய கொண்டு வந்து குடுத்துருக்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டாங்க. நீ உன்னோட வீட்ல ஒரு சின்ன டம்ளர் கூட இருக்க மாட்டேங்குது. அதான் இருக்கிறத குடிமா அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தேன். என் பொண்ணு இதான் ஜாக்குன்னு அந்த கிளாஸ தூக்கி நல்லா வந்து ஹைலைட் பண்ணி குடுத்தா. இந்த ஊர்ல மட்டும் காத்துக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா வைகாசி, ஆனி, ஆடி மாசம்லாம் காத்து பிச்சுக்கிட்டு உதறும். என் முடிய பார்த்தாவே தெரியும் எப்படி கதகளி ஆடிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா? அப்புறம் இந்த காத்தாடிய வேற இங்க கொண்டாந்து மாட்டி விட்டதுக்கு அப்புறம் செல்லுல டவரே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு இடத்துல நின்னு பேசினா பேசுற பேச்சு கூட அவங்களுக்கு கேட்கவே மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வந்து வீடியோ அப்லோட் பண்றதே வந்து இன்னைக்கு அப்லோட் பண்ணா 2 நாள் கழிச்சு தான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவே அப்லோட் ஆகுது. அப்புறம் இந்த டோரா புஜ்ஜில வரும்ல, "உனக்கு அது தெரியுதா புஜ்ஜி?" ஆ தெரியுது. அது என்னது? டிவிகே கொடி. தமிழ்நாட்டுல கொடி கட்டி பறக்குது, கொடி கட்டி பறக்குது இல்ல. இந்த வீட்ல கொடி கட்டி பறக்குது டிவிகே கொடி. அப்புறம் இந்த காத்துல வேற ஆடான ஆடு ஆடுது. விஜய் சார் வந்தது யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாழைப்பூ வேற பிச்சு வச்சிருந்தேனா, அத வந்து என் பொண்ணு வந்து அத பிச்சு வந்து பூ மட்டும் எடுக்க அந்த உள்ள அந்த சூல் முடிலாம் சொல்லுவாங்கல்ல, 10th படிச்சிருப்போம் இல்லையா? அதெல்லாம் வந்து எடுக்காம அப்படியே வந்து வெறும் பூவ மட்டும் பிச்சுட்டு கிடந்தா. இந்த அப்புறம் இந்த மயில் 2 நான் வந்து
பெண்மயில், ஆண்மயில் தானே ஜோடியா இருக்கும். ஆனா ஆண்மயிலும் ஜோடியா நின்னு நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். வந்து இந்த எங்களோட காட்டவே வந்து சுத்திட்டு, அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு உள்ள வரும். உள்ள வந்ததுக்கப்புறம் இந்த மரத்து மேல ஏறி தென்னை மரத்துல ஏறுற ஐடியாலாம் அங்க நின்னுட்டுருக்கு. நான் வீடியோ ஷூட் பண்றத பார்த்துட்டு அங்கனயே நின்னுட்டுருக்கு. நான் வந்து எப்படா போவேன் மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் இங்கிட்டு தள்ளி வந்ததுக்கப்புறம் மேல தென்னை மரத்துல 2 பேரும் ஏறிட்டானுங்க. சரி பரவால்ல அண்டிட்டு போங்கடான்னு சொல்லிட்டு நான் 1/2 மணி நேரமா நின்னு இந்த வீடியோவ எடுத்தேன். அப்புறம் இந்த பால் உர ஊத்துறதுக்காக எடுத்து வச்சிருந்தேன். அது வந்து நல்லா ஆறிடுச்சா, பாக்கெட் தயிர் தான் அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா வந்து உரைக்கு வாங்கிட்டு வந்த உர வந்து கீழ தூக்கி போட்டேன். கொட்டி போச்சு. சரி மறுபடியும் பால் பாக்கெட் தயிர் வாங்கிட்டு வந்து உர ஊத்திட்டு கிடந்தேன். நைட்டு ஒரு 8:30 இருக்கும். அப்பதான் வந்து எல்லாமே இருந்துச்சு. ரசம், குழம்பு எல்லாமே இருந்துச்சு. சரி கூட தயிர் மட்டும் தாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, மிளகாலாம் போட்டு தாளிச்சுட்டு அப்படியே வந்து சாப்பிட வேண்டியதா. இது முக்கியமா என் பொண்ணுக்கு தான் செஞ்சேன். இப்போ வர வர ஒண்ணுமே சாப்பிடவே மாட்டேங்கிறா. சாப்பாட்ட கூட வெளிய தூக்கிட்டு போய் வச்சு தான் சாப்பிடுவோம். வெளிய காத்து வாங்கிட்டு நல்லா வந்து ஜாலியா ஜில்லுன்னு காத்து வரும். சாப்பாடுலாம் கொண்டு போய் வெளிய வச்சுட்டு அப்படியே வந்து சாப்பிட்டாச்சு. எங்க வீட்ல இருந்தேன்னா வெளியவே வரமாட்டேன். வீட்டுக்குள்ள இருந்து வச்சு தான் சாப்பிடுவேன். வெளிய நானும் இருக்கிறது வில்லேஜ் தான். நான் வரமாட்டேன் வெளிய. அடுத்த நாள் காலையில ஒரு 5:30 போலலாம் எந்திரிச்சுட்டேன். எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஸ்கின் ரொட்டீன் இதுதான். இது வந்து இப்ப க்ளேன்னு சொல்லிட்டு மூக்குல உள்ள அந்த பிளாக் ஹெட் சொல்லுவாங்க இல்லையா? அத ரிமூவ் பண்றதுக்காக நான் இப்ப வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 750 நெனைக்கிறேன். அமேசான்ல தான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இத நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு நல்ல ஸ்க்ரப் மாரி வரும். அத வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து மசாஜ் பண்ணிட்டு நம்ம இது மாரி பண்ணோம் அப்டின்னா, அது வந்து ஒரு நல்ல ரிசல்ட். நான் வந்து 4 டேஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நெறைய பேத்துக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? அதனால உங்களுக்கு ஷேர் பண்றேன். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து நம்ம வந்து வெட் பண்ணி தொடச்சு எடுத்தோம்னா, அப்படியே வந்து ஃபேஸ் நல்லா வந்து க்ளோவா இருக்கும். என்னோட ஓப்பன் போர்ஸ் எல்லாமே நல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஓப்பன் போர்ஸ் இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். பிளாக் ஹெட்ஸுமே ஓரளவுக்கு போயிருக்கு. நான் இத ரிமூவ் பண்றதுக்கு நான் வந்து பார்லர்லாம் போனேன். ஒண்ணும் ஆகல. அப்படியே தான் இருந்துச்சு. அம்மா வந்து காலையில கறந்த பால்ல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா பால் எடுத்து வைக்க சொன்னேன். பன்னீர் செய்யறதுக்காக. இது வந்து நான் இங்க இருந்தா தான் பண்ண முடியும். எங்க இருந்தா எவ்வளோ பால் வாங்கி எவ்வளோ பண்றது? நான் இது வந்து ஒரு 1 1/2 லிட்டர் பக்கமா நான் வந்து பால் எடுத்திருக்கேன். இந்த பன்னீர் பண்றதுக்கு. ஹோம்மேட் ஃப்ரெஷ்ஷான பால்ல ஃப்ரெஷ்ஷான பன்னீர் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய வரம் இல்லையா? ஒரு லெமன நல்லா வந்து ஸ்குவிஷ் பண்ணி அந்த சார எடுத்து வச்சாச்சு. ஃபில்டர் பண்ணி. பால் வந்து நல்லா பொங்கிட்டு ஒரு கொதி வந்தோனே இந்த லெமன் ஜூஸ லைட்டா தண்ணி கலந்து ஊத்துனோம் அப்டின்னா, நல்லா திரி திரியா நல்லா வந்து வந்துரும். உடனே இறக்க தேவையில்ல. ஒரு 1 நிமிஷம் அடுப்புல வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இறக்கணும் அப்டின்னா, இன்னுமே நல்லா கெட்டியான பன்னீர் கிடைக்கும். இத வந்து ஒரு ஒயிட் கிளாத் நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து அத ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து இந்த துணிலாம் எங்க கிடந்தது என்னன்னு தெரியாது. ஜஸ்ட் ஒரு வாஷ் தானே டக்குன்னு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த குண்டான்லயே நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன். நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். என்னடா இது 1 1/2 லிட்டர் பாலுக்கு கொஞ்சூண்டு பன்னீர் வந்திருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கடையில வாங்குற பன்னீர்லாம் வந்து 100 கிராமே ரூ. 150 எவ்வளோ சொல்றாங்க. எனக்கு நான் அவ்வளோக்கா நான் வந்து கடையில பன்னீர் வாங்குனது கிடையாது. பன்னீர வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு, பச்சை தண்ணி ஊத்தி நல்லா வந்து பன்னீர் ஒன் டைம் வாஷ் பண்ணிட்டு, அப்படியே வந்து துணிய நல்லா வந்து சுருட்டிட்டு, அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு, நான் வந்து ஒரு தட்டு, அதுக்கு மேல ஒரு மூடி, அதுக்கு மேல ஒரு கல்ல பார்த்து ஒரு வெயிட்டும் கிடைக்கல. இதுதான் கண்ல சிக்குச்சு. சரின்ட்டு இதுவே தூக்கி வச்சுட்டேன். இந்த பன்னீர் நல்லா ஃபில்டர் ஆகும்ல ஒரு சின்ன வேலை. சீவக்காய் பொடி அரைக்கணும்னு சொல்லிட்டு 3 மாசமா போராடி இப்பதான் வந்து நடந்திருக்கு. ஏன்னா வந்து ஒவ்வொரு பொருளையும் சேர்க்கங்காட்டி போதும்னு ஆயிடுச்சு. இதுல வந்து 2 பொருள் தான். நான் வில்லேஜ்ல இருக்கேன்னு தான் பேரு. ஒரு செம்பருத்தி பூ கூட எனக்கு கிடைக்கல. இலை கிடைச்சது, பூ கிடைக்கல. போன தடவ அரைச்சப்ப எங்க சித்திக்கிட்ட இருந்து நான் செம்பருத்தி பூ கொண்டு வர சொன்னேன். ஆனா இப்பதான் வந்து என்னோட வீட்ல செம்பருத்தி குச்சி வச்சிருக்கேன். அது இப்பதான் வந்து ஒரு ஆள் உயரம் வந்திருக்குது. இன்னும் பூவே வைக்கல. இந்த சீட வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அத ரிமூவ் பண்ணாமயே வந்து ஒண்ணா சேர்த்துட்டேன் எல்லாமே வந்து. அப்போ அது வந்து சீடெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. இதுல உள்ள பொருள் என்னென்னலாம் சேர்த்துருக்கேன் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஓரலா வந்து ஒரு வார்த்தை சொல்லிர்றேன். வெட்டி வேரு, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, ஆவாரம்பூ இலை, அப்புறம் சீவக்காய், அந்த பூந்தி கொட்டை, அதுக்கப்புறம் இந்த வெந்தயம், பாசிப்பயிறு, நெல்லிக்காய், பெருநெல்லிக்காய் இருக்கு இல்லையா? அது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சு கொண்டு போய் மிஷின்ல குடுத்து அரைச்சு எடுக்க வேண்டியதுதான். அங்க இருந்தா நான் வந்து போறதுக்கு வழி கிடையாது. இங்க வந்து அம்மா வீட்ல கொண்டு வந்து அரைச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, அங்கருந்து எல்லாம் இங்க தூக்கிட்டு வந்துட்டேன்.
அப்புறம் இந்த பன்னீரும் நல்லா செட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். எடுத்து பார்த்தேன். வெயிட் வேற நல்லா ஹெவியா வைக்கலையே! என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போதே நல்லா வந்து கெட்டியா தான் வந்து வந்திருந்துச்சு. பார்க்கும்போதே தெரியும் துணிலாம் ஒட்டாம அப்படியே வந்து அழகா வந்துருந்துச்சு. என்னடா அது கொஞ்சோண்டு பன்னீர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். பீஸ் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நெறையா தான் வந்திருந்துச்சு. நல்லா கடையில வாங்குற பன்னீர விட வீட்ல செஞ்ச பன்னீர் அவ்ளோ சாஃப்ட்டா இருந்துச்சு. அதில என்ன ரெசிபி செய்யலான்னு அப்படின்னு மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. இன்னும் நெக்ஸ்ட் வீடியோல தான் நான் இத ஷேர் பண்ணணும். அப்புறம் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ ரொம்ப போர் அடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்குனாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து நீங்க சொல்ற சஜஷன்ல நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பாய்.